நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்தது. பாட்டு அதுல நல்லா இருந்தது. மியூசிக்ல எப்படி இருக்கு? சூப்பரா இருந்தது. எனக்கு எதுக்குடா பிடிக்கல? பிடிக்கல, படமே புரியல. படமே புரியலையா? புரியல. மியூசிக் ஏறக்கூடிய மியூசிக் எப்படி இருக்கு? மியூசிக் ஆனா படம் புரியல. எல்லாமே போர் இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இருக்கு. இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி ஒண்ணும் புரியல. நல்லா இருக்கு, மத்தபடி நல்லா இல்ல. கடைசியில வரைக்கும் அப்பா யாருன்னே தெரியாதே போயிருச்சு படத்துல. உண்மையாவே சொல்றேன் சார். என்ன சொல்ல, அடுத்த ஜெனரேஷனை எப்படி கெடுக்கிறதுன்றது நல்லா சொல்றாங்க படத்துல. படம் எப்படிடா இருக்கு? நல்லா இருந்துச்சா? நல்லா இருக்கு. படத்துடைய என்ன ஜேமி கட்டிட்டு எதிர்பார்த்து போனீங்க? ஜேமி இல்லை, நார்மல் லவ் ஃபிலிம் தான் எதிர்பார்த்தோம். ஏன்னா வித்தியாசமான ஒரு ஃபிலிம். டைரக்ஷன் எப்படின்னா நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஏறமான மியூசிக் எப்படி இருக்கு? மியூசிக் செம்மையா இருக்கு. பாட்டுலாம் நல்லா இருக்கு. மியூசிக் செம்மையா இருக்கு. நல்லா இருக்கு. ஹைலைட் ஜேர்னி எப்படி இருக்கு? ஸ்டோரி பொறுத்து இல்லை, நார்மல் ஸ்டோரியில் நம்ம ஒன்று எதிர்பார்ப்போம், வித்தியாசமா இருக்கு. நல்லா இருக்கு. நிறைய பேர் சொல்றாங்க ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஃபேமிலி என்ன நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஓகே. படம் பார்த்து எப்படி தெரியும்? சூப்பரா இருக்கு. என்ன எதிர்பார்த்து உள்ள போனீங்க? எக்ஸ்பெக்டேஷன் பெருசா இல்ல. ட்ரெய்லர் பார்த்துட்டு சும்மா தான் போனேன். லைக் வேற படம் பாக்குறதுக்கு வேற என்ன பாக்குற ஐடியா இல்ல. சரி சும்மா போனேன். ஆனா கிளீஷேவான சீன்ஸ் நிறைய இல்ல. ஸோ என்ன சொல்ல, நம்ம ஊருக்கு இந்த மாதிரி படம் நிறைய வரணும். ஓகே. ஒர்த்து ப்ரோ. விஷால நம்மள தான் மோதி இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அந்த படத்துல இந்த படத்துக்கும் எப்படி? அது நான் இன்னும் பார்க்கலாம். ஆனா இந்த படம் வருது, பார்க்கலாம் எல்லாரும். படம் பார்த்துட்டு எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இல்லையா? உங்களுக்கு எதுக்குடா பிடிக்கல? பிடிக்கல, படமே புரியல. படமே புரியலையா? புரியல. மியூசிக் ஏறக்கூடிய மியூசிக் எப்படி இருக்கு? மியூசிக் ஆனா படம் புரியல. எல்லாமே போர் இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இருக்கு. இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி ஒண்ணும் புரியல. நிறைய அந்த பேர் சொல்றாங்க நல்லா இருக்கு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்தது? செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்ல, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்ல. புரியல மெயினா. என்ன சீன் உங்களுக்கு பிடிக்கல? எந்த சீனுமே பிடிக்கல. எந்த சீனும் பிடிக்கலையா? ஃபேமிலி ஸ்டோரின்னு சொல்றாங்களாக்கா? ஃபேமிலி ஸ்டோரி சொல்ல முடியாது, லவ் ஸ்டோரின்னு சொல்ல முடியாது. எதுவுமே நல்லா இல்ல. சூப்பரா இருந்தது. நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்தது. பாட்டு அதுல நல்லா இருந்தது. மியூசிக்ல எப்படி இருக்கு? சூப்பரா இருந்தது. எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப ஹைலைட்டா இருக்கு? பாட்டு தான் சூப்பரா இருந்தது. பாட்டு தான் சீன். சார் என்ன படம் எடுத்துக்கிறாங்கன்னே புரியல. உண்மையாவே லைஃப்ல 2 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டேன். பாட்டு ஒண்ணு நல்லா இருக்கு, மத்தபடி நல்லா இல்ல. கடைசியில வரைக்கும் அப்பா யாருன்னே தெரியாதே போயிருச்சு படத்துல. உண்மையாவே சொல்றேன் சார். என்ன சொல்ல, அடுத்த ஜெனரேஷனை எப்படி கெடுக்கிறதுன்றது நல்லா சொல்றாங்க படத்துல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்தது? செகண்ட் ஹாஃப் அதான் மோஸ்ட்லி போர் சார். ஒன்றும் அவ்வளோவா எதுவும் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை சார். உண்மையாவே அதாவது எல்லார் வாழ்க்கையில எல்லாரும் விஷயத்துலயும் எல்லா படத்துலயும் நடக்கிற மாதிரி லவ் சீன் தான், ரொமான்ஸ் அந்த இது அதான். மற்றபடி வேற எதுவும் இல்லை சார் படத்துல. படம் நல்லா இல்ல. எதுக்கு? எதுவே புரியல. எதுவுமே புரியலையா? இந்த வயசுல உங்களுக்கு எதுவும் புரியல? யார கூட்டிட்டு வந்தா உங்களை? அம்மா, ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணீங்களா? ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலையா? என்ன சீன் உங்களுக்கு பிடிக்கலமா? பாட்டு பிடிச்சிட்டு. பாட்டு பிடிச்சிருக்கா? எல்லா சீனும் பிடிக்கல. ஓகே. லவ் ஸ்டோரியா இது? தெரியல. இந்த வயசுல பார்க்கலாமா இந்த ஸ்டோரியை? பிடிச்சிருக்கா? காமெடி பண்ணுச்சு. ஓகே. என்ன சீன் உங்களுக்கு ரொம்ப ஹைலைட்டா இருந்தது? பாட்டு தான். பாட்டு மட்டும் தான். அந்த லிரிக்ஸ் எதனா தெரியுமா? சாங் எதனா பாட முடியுமா? ஓகே.